வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் பிறந்த நாள் ஜூன் 4ஆம் தேதி வருகிறது. அதை ஒட்டி அவர் பாஜகவிலிருந்து விலகி அவருடைய அடுத்த இன்னிங்ஸை ஆரம்பிக்க போகிறாரா என்ற எதிர்பார்ப்பு கடந்த சில தினங்களாகவே மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்டு வருகிறது. அந்த விஷயத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது பற்றியும், சிவி சண்முகம் அவர்கள் ராஜினாமா செய்த அந்த மாநிலங்களவை உறுப்பினர் அந்த இடத்தை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் முதலமைச்சருமான விஜய் அவர்கள் இப்போது தன்னுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு வெட்டி கொடுத்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியில் யார் அந்த மாநிலங்களவை எம்பி? அடுத்ததாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் புதுக்கோட்டை முன்னாள் மாவட்ட செயலாளருமான விஜயபாஸ்கருடைய இன்றைய அப்டேட் என்ன? இந்த 3 விஷயங்களையும் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில், நாளை பிறந்தநாள் காணும் அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சியை ஆரம்பிப்பாரா? இன்று வரை ஜூன் 3ஆம் தேதி வரை அவர் டெல்லியில் தான் முகாமிட்டிருக்கிறார். ஜூன் 2ஆம் தேதி பாஜகவின் தேசிய தலைவரை சந்தித்தார். அதன் பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். அதன் பிறகு அவர் பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக ஜூன் 2ஆம் தேதி முதல் காத்து கொண்டிருக்கிறார். ஜூன் 3ஆம் தேதி மாலை வரை அவர் பிரதமர் மோடியை சந்தித்ததாக எந்த தகவலும் இல்லை. ஒருவேளை ஜூன் 3 இரவு அது நடந்தாலும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில் அண்ணாமலையுடைய அந்த முடிவு இன்று நேற்று எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. இன்னும் சொல்ல போனால் 2025 ஏப்ரல் 11 அன்னைக்கு தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அருகே வைத்துக்கொண்டு சென்னையில் இருக்கிற ஒரு நட்சத்திர ஹோட்டலில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். 2025 ஏப்ரல் 11. அதுல 2026 சட்டமன்ற தேர்தலை அதிமுகவோடு சேர்ந்து கூட்டணி சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்கொள்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்த மாநிலத்தில், அதாவது தமிழ்நாட்டில், எடப்பாடி பழனிசாமி தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைவர் என்று அறிவித்தார் அமித்ஷா. ஏப்ரல் 11ஆம் தேதியே மாநில பாஜக தலைவர் என்ற பதவிக்கு வேட்புமனுக்கள் வாங்கப்பட்டன. நயினார் நாகேந்திரன் மட்டும்தான் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். எனவே அவர்தான் பாஜகவின் புதிய மாநில தலைவர் என்கிற அறிவிப்பையும் அமித்ஷா வெளியிட்டார். அது மட்டுமல்ல, அமித்ஷாவுடைய அந்த அவருடைய எக்ஸ் தள பதிவில் அண்ணாமலை பற்றியும் இந்த வார்த்தைகளை குறிப்பிட்டிருந்தார். என்ன சொன்னார்னா, தமிழ்நாடு பாஜக தலைவராக குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அண்ணாமலை செலுத்தியுள்ளார். பிரதமர் மோடியின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதாக இருந்தாலும், கட்சியின் திட்டங்களை கிராமம் கிராமமாக கொண்டு செல்வதாக இருந்தாலும் அண்ணாமலையின் பங்களிப்பு முக்கியமானது. கட்சியின் தேசிய கட்டமைப்பில் அண்ணாமலையின் அமைப்பு ரீதியான ஸ்கில்களை, அதாவது அண்ணாமலையின் அமைப்பு ரீதியான திறன்களை பாஜக பயன்படுத்திக் கொள்ளும் என்று ஏப்ரல் 11, 2025 அமித்ஷா அண்ணாமலையோட ஸ்கில்ஸை நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் என்று சொல்லி இன்றோடு 1 வருடம் 1 மாதங்கள் முடிந்துவிட்டன. ஆனால் இப்போது வரை அண்ணாமலை எந்த பதவியும் அளிக்கப்பட்டதாக எந்த தகவலும் இல்லை. ஏப்ரல் 11, 2025 அன்றிலிருந்து அண்ணாமலை கிட்டத்தட்ட பாஜகவில் தனித்து விடப்பட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அண்ணாமலையுடைய இந்த வெளியேற்றத்துக்கு என்ன காரணம் என்றால், பாஜகவில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு, அந்த சிஸ்டமே அவருக்கு ஒத்து வரவில்லை என்பதுதான் அவருக்கு நெருக்கமானவர்கள் சொல்கிற விஷயம். அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்ற போது இது ஒரு தேசிய கட்சியின் மாநில மேனேஜர் என்று எல்லாரும் விமர்சிச்சாங்க. ஆனா அவர் என்ன சொன்னாரு, இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் பெஞ்சு தேய்ச்சிட்டு போனாங்க, நான் இட்லி சுடுறதுக்கோ தோசை சுடுறதுக்கோ வரல, நான் ஜெயலலிதா கருணாநிதி மாதிரி நான் ஒரு லீடர் என்று அண்ணாமலை ஒரு 35-36 வயசுல அவர் பிரஸ்ல பேசின வார்த்தைகள் இவை. அது மட்டுமல்ல, இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் திமுகவின் ஏஜென்ட்டுகள், திமுகவிடம் வாங்கி தின்றுதான் அவர்கள் இப்படியெல்லாம் செய்து போடுகிறார்கள் என்று அதுவரை எந்த ஒரு அரசியல்வாதியும், குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அதற்கு முன்பு விஜயகாந்த் இந்த ஸ்டாண்டை எடுத்திருந்தார். ஆனால் அவர் ரொம்ப தீவிரமாக எடுக்கல. அந்த விஜயகாந்தோட அந்த ஸ்டாண்டை ஊடகங்களே சேர்ந்து அவரை ஒரு காமெடி மெட்டீரியலாக மாற்றிட்டாங்க. ஆனால் அண்ணாமலை அதில் ரொம்ப அலர்ட்டாக பத்திரிகையாளர்களை ஷார்ப்பாக சாடினார். ஒவ்வொரு செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும் போதும் அவருடைய சேனல் பேரை குறிப்பிட்டு, அந்த சேனல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை ஏன் போடல என்று கேட்கும்போது அண்ணாமலையின் செல்வாக்கு பாஜக தொண்டர்கள் மட்டுமல்ல, இந்த ஊடகங்கள் மீது, இந்த பாரம்பரிய ஊடகங்கள் மீது நம்பிக்கை இழந்து கொண்டிருந்த மக்கள் மத்தியிலும் அண்ணாமலைக்கு செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பித்தது. இப்படிதான் ஒரு தேங்காய் உடைச்ச மாதிரி பேசி அண்ணாமலை தனக்கான இடத்தை தமிழ்நாட்டு
அரசியலிலே நிறுவிக்கொண்டார். அதன் பிறகு அவர் அதிமுகவை நோக்கியும் அவருடைய அந்த எதிர்கருத்துக்களை முன்வைத்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை என்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன், அதிமுக கூட்டணி வேண்டாம் என்று சொல்லி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிக கடுமையான வார்த்தைகளில் வருத்தார். அதே போல அதிமுகவின் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்டோரை கூட ஊழல் வழக்கில் சிறை சென்றவர் தான் என்றெல்லாம் அவர் ரொம்ப விமர்சித்தார். இந்த நிலையில பாஜகவுக்கு ஒரு தனித்தன்மையை அண்ணாமலை ஏற்படுத்த முயல்கிறார் என்று அவரை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்தது. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக அண்ணாமலை இருக்கிறார் என்று அந்த மாற்றத்தை ஒவ்வொரு தேர்தலிலும் எதிர்பார்க்கிற கூட்டமும் அண்ணாமலை பின்னால் அணிவகுத்தது. இந்த நிலையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 11% வாக்குகளை அண்ணாமலை சேர்த்தார். ஆனால் அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை அந்த கூட்டணி அமைந்த நாளிலேயே அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். அவருக்கு ஒரு பதவி அளிக்கப்படும் என்று வெளிப்படையாக அமித்ஷா உத்தரவாதம் கொடுக்கிறார். ஆனால் ஒரு வருஷம் ஒரு மாசம் ஆகி அது இல்லை. இந்த நிலையில்தான் கடந்த தேர்தலுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே பாஜகவிலிருந்து விலகும் முடிவை அண்ணாமலை உறுதியாக எடுத்து விட்டார். ஆனால் அப்போது அவரை டெல்லிக்கு அழைத்து உங்களை பற்றி இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கின்றன, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மூலமாக சில தகவல்கள்லாம் எங்களுக்கு வந்திருக்கின்றன, இப்போதைக்கு உங்க ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டாம் என்று டெல்லி அவரை எச்சரித்து அனுப்பியதாக அப்போது செய்திகள் வந்தன. அப்போதே அண்ணாமலை தனக்கு நெருக்கமானவர்களிடம் விஜய் வந்துட்டாரு அரசியலுக்கு, இந்த எலெக்ஷன்ல அதிமுக காணா போயிடும், அதனால அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இளைஞர்கள் ஓட்டு மையமாக வைத்துதான் அரசியலே நடக்கும், அதனால 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நான் ஒரு அமைப்போ ஒரு கட்சியோ ஆரம்பிப்பேன், 2031 தான் என்னுடைய இலக்கு என்று சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்கள் முன்பாக தனக்கு நெருக்கமானவர்களிடம் அண்ணாமலை தெரிவித்தார். அதன்படியே அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவில் ஈடுபாடு காட்டவில்லை. அவரை கேரளா மாநிலத்துக்கு கூட இன்சார்ஜாக போட்டிருந்தார்கள். அங்கே காட்டிய அளவுக்கு கூட ஆர்வத்தை கூட இங்கே அவர் காட்டவில்லை என்பதுதான் உண்மை. இந்த நிலையில்தான் ஜூன் 4ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளன்று தன்னுடைய அடுத்த கட்ட அரசியல் பயணத்தை அறிவிப்பதாக அவர் திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் பரவின. உடனடியாக அவர் டெல்லிக்கு அழைக்கப்பட்டார். பாஜகவின் தேசிய தலைவரை சந்தித்தார், அமித்ஷாவை சந்தித்தார். மோடி அண்ணாமலை மீது எப்போதுமே ஒரு நல்ல மதிப்பு வைத்திருப்பவர், அதனால் மோடியை பார்த்து சொல்லிவிட வேண்டும் என்று அப்போதே அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அதாவது அண்ணாமலைக்கு நாம பாஜகவில் சிஸ்டத்துக்குள் இந்த மாதிரி முன்னாள் தலைவர்கள் மூத்த தலைவர்கள் அப்படின்ற இந்த நெருக்கடிக்குள் வேலை பார்ப்பது அவருடைய இயல்பிலேயே இல்லை. அது மட்டுமல்ல, மாதம் RSS உடைய ஆபீஸுக்கு சென்று அவங்க ஒரு கூட்டம் போடுவாங்க, அங்கே உட்காந்துக்கிட்டு அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். அப்புறம் 2 மாதத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர், இங்க இருக்கிற மாநில அமைப்பு பொதுச் செயலாளர், இப்படி பல்வேறு கடிவாளங்கள், இவற்றுக்கு இடையே பணியாற்ற அவருக்கு விருப்பமில்லை. என்னுடைய ஃப்ரீ ஹேண்ட் எனக்கு வேண்டும் என்றுதான் அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். மோடி கையில் அண்ணாமலையுடைய அடுத்த கட்ட அரசியல் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மோடியே மறுத்தாலும் அண்ணாமலை ஒரு முடிவு எடுப்பார் என்றுதான் அவரை சுற்றியுள்ளவர்கள் இன்று மாலை வரை ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறார்கள். இதுதான் இங்கே நடக்கிற விஷயம். அடுத்ததாக ராஜ்யசபா சீட் தேர்தலுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் 27 சட்டமன்ற இடங்களும் ஒரு ராஜ்யசபா என்று பேசி கிறிஸ்டோபர் திலக் காங்கிரஸ் சார்பில் MP ஆனார். இப்போது தேர்தலுக்கு பிறகு வந்த ஒரு வாய்ப்பையும் காங்கிரஸ் கேட்டு பெற்றுவிட்டது என்று சொல்கிறார்கள். காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப. சிதம்பரம் முதலமைச்சரை சந்தித்தார். முன்னாள் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கரும் முதலமைச்சரை சந்தித்தார். இந்த நிலையில் இன்று முதலமைச்சர் விஜயிடம் இருந்து அந்த CV சண்முகம் ரிசைன் செய்த அவர் 2022 மாநிலங்களவை MP ஆனாரு. 2028 வரைக்கும் அவருக்கு பதவி இருக்கு. அவர் MLA ஆயிட்டதுனால இப்போ அந்த 2026 அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. இன்னும் 2 வருட காலம் இருக்கிற அந்த மாநிலங்களவை MP பதவியை எங்களுக்கு கொடுங்கள் என்று காங்கிரஸ் கட்சி சார்பில் முதலமைச்சர் விஜயிடம் கோரிக்கை வைக்கப்பட அதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஆளுங்கட்சியான TVKக்குள்ள ராஜ்யசபா சீட்டுக்கு பெரிய போரை முதலமைச்சர் விஜயின் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி அந்த இடத்துக்கு செல்ல போகிறார் என்று ஒரு சில தகவல்கள்லாம் வந்தன. நாஞ்சில் சம்பத்துக்கு அந்த ஜாக்பாட் அடிக்க போகிறது என்றெல்லாம் சொன்னார்கள். இன்னும் சிலர் பிராமண சமுதாயத்துக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் நடிகை த்ரிஷாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க என்று பிராமணர் சங்கங்கள்லாம் முதலமைச்சர் விஜய்க்கு கோரிக்கை கடிதங்களே
வைத்தார்கள். இப்படிப்பட்ட நிலையில் அந்த ராஜ்யசபா எம்பியை காங்கிரசுக்கே கொடுத்து விட்டார். சில நாட்களுக்கு முன்பு டெல்லி சென்ற முதலமைச்சர் விஜய் ராகுல் காந்தியை பார்க்கவில்லை. ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. ராகுலுக்கும் விஜய்க்கு என்னாச்சு என்றெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் எங்களுக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை நிரூபிக்கிற விதமாக மீண்டும் ஒரு எம்பி பதவியை காங்கிரசுக்கு அளித்திருக்கிறார். அந்த எம்பி யாருக்கு என்பதுதான் இப்போது முக்கியமான கேள்வி. ராகுல் காந்தியின் மிக நெருங்கிய நண்பரும் ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் இடையே தேர்தலுக்கு முன்பிருந்தே ஒரு பாலமாக செயல்பட்ட திரு பிரவீன் சக்கரவர்த்தி தான் காங்கிரஸ் கட்சியின் சாய்ஸாக இருப்பார் என்றும் காங்கிரஸ் வட்டாரத்திலிருந்து செய்திகள் சொல்கிறார்கள். அடுத்ததாக விஜயபாஸ்கர் அப்டேட்டுக்கு வருவோம். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் எடப்பாடி பழனிசாமியை இதுவரை சென்று சந்திக்கவில்லை. அவர் மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து எடப்பாடியால் நீக்கப்பட்டார். அவருக்கு பதிலாக டாக்டர் பழனிவேலு புதுக்கோட்டை மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டு விட்டார். இந்த நிலையில் அந்த மாவட்ட அலுவலக அந்த பஞ்சாயத்து புதுக்கோட்டை விழுப்புரம் 2 மாவட்டத்தில் தான் நடந்துச்சு. விழுப்புரத்தில் சண்முகம் சாவியை கொடுத்துட்டாரு. இந்த நிலையில் ஜூன் 2ஆம் தேதி இரவு ஒரு 11 மணிக்கு மேல பாசறை கருப்பையா, அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சியிலே போட்டியிட்ட பாசறை கருப்பையா, அவரிடம் அதிமுக மாவட்ட அலுவலக சாவியை விஜயபாஸ்கர் கொடுத்து இன்றைக்கு ராத்திரியே கொண்டு போய் நீங்க பழனிவேல்கிட்ட மாவட்ட செயலாளர்கிட்ட கொடுத்துருங்க என்று சொல்லிவிட்டார். அதன்படியே அவரும் கொண்டு சேர்த்து விட்டார். ஏனென்றால் நேற்று ஜூன் 2ஆம் தேதி கோட்டாட்சியர் விசாரணை நடைபெற்ற போது விஜயபாஸ்கர் தரப்பில் எங்களுக்கு இன்னொரு 20 நாள் எங்களுக்கு அவகாசம் வேணும் என்று கேட்டார்கள். அப்போது அதிமுக தரப்பிலே அப்படியெல்லாம் அவகாசம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி அந்த விஜயபாஸ்கர் தரப்பில் வந்த வழக்கறிஞரையே அந்த விசாரணைக்குள் அனுமதிக்காமல் அவரை வெளியே போங்க என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் விஜயபாஸ்கர் தரப்பில் யாரும் நேற்று ஆஜராகவில்லை என்பதுதான் ரெக்கார்டு. இப்படிப்பட்ட நிலையில் இன்று ஜூன் 3ஆம் தேதி புதுக்கோட்டை கோட்டாட்சியர் மாவட்ட அதிமுக அலுவலகத்துக்கான அந்த சாவியை எடப்பாடி பழனிசாமி தரப்பு அவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, விராலிமலையில நன்றி சொல்ல போனார் விஜயபாஸ்கர். அடுத்ததாக ஜூன் 3ஆம் தேதி புதுக்கோட்டையிலே அவருடைய வீட்டிலே மற்ற சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த அவருடைய ஆதரவு நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தினார். அப்போ அவர் பத்திரிகையாளர் பார்த்த போது, நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஊடகங்கள் உங்களுக்கு தீனி வேணும் அப்படிங்கிறதுக்காக யூகமாக எதையும் நீங்க சொல்லாதீங்க, நான் அந்த மாதிரி உங்களுக்கு தீனி போடுற நிலையில இப்ப நான் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் உள்ளபடியே நிலைமை என்னவென்றால், திரு விஜயபாஸ்கர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையிலான அதிமுகவில் தான் நீடிக்கிறார் என்பதுதான் சில விஷயங்களை அவர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். அதாவது அவர் அதிமுக கொடி கட்டிய காரில் தான் வருகிறார். இன்னும் சொல்ல போனால் அந்த விஜயபாஸ்கர் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் நன்றி சொல்ல போன அந்த வாகனத்தில் கூட எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி ஆகியோருடைய படங்கள் மேலே அச்சடிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, ஜூன் 1ஆம் தேதி வரை அவருடைய அந்த அன்றாட சுற்றுப்பயணத்திலே, அதாவது விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்குள் எந்தெந்த பகுதிக்கு போகிறோம் அப்படிங்கிற அந்த அதை அறிவிக்கிற சோரோட்டியிலே எடப்பாடி படம் இல்லை, எந்த படமும் இல்லை. ஆனால் ஜூன் 2ஆம் தேதி எடப்பாடி படம் இடம்பெற்றிருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டால், விஜயபாஸ்கர் அவர்களுடைய மனைவி அவர் விஜயபாஸ்கர் கிட்ட உங்களுக்கு மிக இளம் வயதிலேயே அங்கீகாரம் கொடுத்து அமைச்சர் பதவி கொடுத்து ஏகப்பட்ட செல்வங்களையும் கொடுத்தது அதிமுக. இந்த நிலையில இப்படி அதிமுக ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல இருக்கிற இந்த நிலையில இந்த கட்சியை விட்டுட்டு போனா அம்மா நம்மளை மன்னிக்க மாட்டாங்க. அதனால நீங்க ரெட்டை இலை சின்னத்துல நீங்க போட்டிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணக்கூடாது, அதிமுகவில் தான் இருக்கணும். பதவி இருந்தாலும் பதவி இல்லைனாலும் நீங்க அதிமுகவில் தான் இருக்கணும் என்று விஜயபாஸ்கருடைய வீட்டிலிருந்து, அதாவது அம்மா நமக்கு கொடுத்த இந்த இடத்தை, இவ்வளவு இந்த வாழ்க்கையை நாம் இப்போது வேறு கட்சிக்காக, இந்த உழைப்பை வேறு கட்சிக்காக நாம் இது பண்ணக்கூடாது, அதிமுகவில் தான் இருக்க வேண்டும் என்று விஜயபாஸ்கரின் மனைவியே அவருக்கு அன்பு கட்டளையிட்டதாகவும், அந்த அடிப்படையில் தான் இந்த 2 நாள்ல அவர்கிட்ட இந்த அடுத்தடுத்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள். எப்படி சிவி சண்முகம் அவர்களுக்கு அவருடைய சொந்த அண்ணன் அழுத்தம் கொடுத்தாரோ, அதே போல விஜயபாஸ்கர் அவர்களுக்கு அவருடைய மனைவியே அதிமுக விட்டு போகக்கூடாது என்று அன்பு கட்டளை இட்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைய அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.